இன்னைக்கு வெளிநாட்டு கடை விருந்தி இன்னைக்கு ஒருபடி பிடிச்சிட வேண்டியதான். எல்லாரும் வாங்க. நம்ம வீட்டு கடை விருந்துக்கு வந்த அனைவருக்கும் எங்களோட வணக்கம். நம்ம சொடலமாடசாமி கோயிலுக்கு நேமிதத்துக்காக விட்டிருந்த கடை வெட்டி நம்ம சொந்த பந்தங்களோட சமைச்சு சாப்பிட்டது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கடை வெட்டின உடனே அதோட கோயில்ல இருந்து வெட்டி திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் அதோட தோல் தான் உரிச்சோம். ஸோ தோல் உரிக்கிறதுக்காக அதை மரத்துல தொங்க போட்டு நம்மளுக்காக நம்ம அண்ணா வந்து கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து கசாப்பு கடை வச்சிருக்காங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு அந்த ஃபுல் தோலையுமே உரிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் அந்த அண்ணா ஃபைனலாக நம்ம கிடாவோட ஃபுல் தோலையும் உரிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்தது வந்து கிடாவை துண்டு துண்டாக வெட்டுறது தான். இப்போ ஃபர்ஸ்ட்டு தோலை உரிச்சிட்டாரா, நெக்ஸ்ட்டு அதை துண்டு துண்டாக பீஸாக வெட்டினாரு. ஃபஸ்ட்டு லெக் பீஸு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே ஒவ்வொரு பீஸையாக தனித்தனியாக கட் பண்ணார். கிட்டத்தட்ட இந்த முழு கிடாவையும் பீஸாக வெட்டுறதுக்கே ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அதை நம்ம சமைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டணும். ஸோ டோட்டலாக இந்த கிடா வெட்டுறதுக்கே ஒரு 2-3 hours ஆயிடுச்சு. ஸோ வாங்க ஒவ்வொன்றையும் அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு பக்கம் கிடா உரிச்சிக்கிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து சமையலுக்கான வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்ம வந்து சமையலுக்காக இந்த பூசணிக்காய், கத்திரிக்காய் அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே நம்ம சொந்த பந்தங்களும் காலையிலே வந்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் அவங்கள எல்லாரையும் கேப்சர் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே மொத்தமாக வீட்டுக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுலேயும் பயங்கரமாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணதுனால பயங்கரமாக பேசி சிரிச்சு சும்மா வேற லெவலில் இருந்தது. அதுவும் குட்டீஸ் பண்ணுற வேலைக்கு அளவே இல்லாமல் போயிட்டு இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று அடித்து பிடிச்சி பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிக்கிற வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டு அப்படியே சீட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுவுமே சும்மா வேற லெவலில் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து கடாக்கறி ஆல்மோஸ்ட் பீஸாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே பேரலாகவே வந்து சைடில் காய்கறி கட் பண்ணுறதும் போயிட்டே இருந்தது. பூசணிக்கு ஆல்மோஸ்ட் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து திரும்ப வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து சாப்பாடு வைக்க போகிறோம். இப்போ சாப்பாடு வைக்கிறதுக்காக சுடு தண்ணி வைக்கணும். அதுக்காக தண்ணி ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அந்த காய்கறியை வேக வைக்கிறதுக்காக பக்கத்தில் இன்னும் 2 அலையும் தண்ணி ஊற்றி அதையும் சூடு பண்ண வச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ அப்படியே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா மட்டன் பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுற வேலையும் போயிட்டே இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்று வந்து பீஸ் மட்டும், அதாவது கறி மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் எலும்பு தனியாக. ஏன்னா வந்து நம்ம 2 கறி வைக்க போகிறோம். ஒன்று வந்து அந்த கறி மட்டும் தனியாகவும், அதுக்கப்புறம் எலும்பெல்லாம் தனியாக இன்னொரு கறியாகவும் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் அரிசியை நனைய வச்சாச்சு. இப்போ வந்து உலை கொதிச்ச உடனே அதில் அரிசி போடணும். இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அரிசியை நனைய வச்சுட்டு நெக்ஸ்ட் உலையில் அரிசி போட்டாச்சு. நல்லா கடை விட்டுதீங்க? 10 வருஷமா எடுத்தீங்களா? சரி சரி. ஓ, கசாப்படை வச்சிருக்கீங்களா? எங்கே வச்சிருக்கீங்க? பவர் சத்திரமா? சரி சரி. இப்போ இது கோயில் திருவிழான்னா நீங்கள் நேரில் இங்கே வந்து நேராக வந்துருக்கீங்களா? சரி சரி சரி. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு பாதி கடை அளவில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சைடு பேரலெல்லாம் வந்து நம்மளுக்கு சாப்பாடும் வந்துக்கிட்டு இருக்கு. வாங்க அதையும் போய் பார்த்துட்டு வருவோம். அரிசி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இந்த சாப்பாடை பதம் பார்த்து இறக்கணும். அதுதான் அடுத்த வேலை. இது திறந்து சைடில் கிரேவி எல்லாம் செய்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது அதெல்லாம் இஞ்சி பூண்டு தேங்காய் எல்லாமே அரைச்சி அதுவும் சைடில் ரெடி ஆகிட்டே இருந்தது.
வைக்கணும், தண்ணி ஊற்றணும். சாப்பாடு ரெடி ஆயாச்சு. ரசம் வைக்கிறதுக்காக புளி ஊற போட்டிருந்தோம். அப்படியே கறியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. நம்ம அண்ணா வந்து எலும்பு தனியாக அந்த சதை தனியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே ரெடி ஆயாச்சு. இதை திறந்து ரசம் தான் வைக்க போகிறோம். தக்காளி ரசத்துக்காக தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட மிளகு. இந்த ரசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு அதுக்கு மேலே காஞ்ச மிளகாலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது போடும்போதே அந்த மனமே சும்மா வேற லெவலில் இருந்தது. கூட கருவேப்பிலை வாசனம்லாம் சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. ஸோ ரசத்துக்காக ஊற வச்ச புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். இது என்ன ரசம்? புளி ரசமா? ஆனால் புளி ரசத்துக்கு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போடுவீங்களா? ஓ, ஆ, சரி. வாசனை போய் தூக்குது. ரசம் பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ மனமாக இருந்துச்சு. ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டாங்க. ஸோ அதோட ஃபைனலாக ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாசனை சும்மா கமகமன்னு இருந்துச்சு. இதை வந்து மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றியிருந்தாங்க. ஸோ எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து போட்டு நல்லா கிண்டினாங்க. ரெண்டுமே போடுவீங்களா? இந்த கட் பண்ண காய்கறி நம்ம ஏற்கனவே இன்னொரு பானையில் சுடுதண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து இந்த காய்கறியெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறோம். ஏன்னா வந்து இது வந்து எலும்பு கறி செய்கிறதுக்காக இந்த காய்கறிகள். இப்போ ஏற்கனவே அந்த சுடுதண்ணிலாம் கொதிச்சு ரெடியாக இருக்குது. அதில் வந்து பூசணிக்காய் கத்தரிக்காய் கட் பண்ணதை அதில் வேக வச்சுருக்கோம். கறியும் கட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து நம்ம மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோம்ல. ஸோ அதில் வந்து இந்த கறியை எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணி வச்சு இந்த தாள்சத்தில் கறியை மிக்ஸ் பண்ணியாச்சு. எலும்பு கறி வைக்கிறதுக்காக அந்த கறியும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து அதை எடுத்து நம்ம ஏற்கனவே வந்து பூசணிக்காய் கத்தரிக்காய்லாம் வேக வச்சுருக்கோம்ல. ஸோ அதில் வந்து இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ போட்டு கொஞ்சம் நேரத்தில் கறி வந்து ஓரளவு வெந்திருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும் வேகிறதுக்கு? எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா? மணி 3 ஒரு 4:30 கிலோ சாப்பிடலாமா? சரி சரி. ஆ, இதுவும் அவ்வளோ நேரம் ஆகுமோ? ம். இப்போ இது தண்ணியாக இருக்குமோ? வேறு எப்படி மஞ்சள் கலராக மாறிச்சுது? மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். ஃபைனலாக நம்ம ஆவலோட எதிர்பார்த்த மட்டன் கிரேவி அப்புறம் எலும்பு கறி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. கூட வந்து ரசம் சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்குது.
நம்ம விருந்தாட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. வாங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு போய் ரிவ்யூ கேட்கலாம். நம்ம முகுந்தன் எலும்பை என்ஜாய் பண்ணி சாப்பிட்றத பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இந்த சாப்பாடு எந்த அளவு டேஸ்டா இருக்குன்ட்டு. சொல்ல போகிறாங்களா? பாப்பா சாப்பாடு எப்படி இருக்கு? நம்ம சொந்த பந்தங்கள்லாம் பந்தியில் உட்காந்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு வச்சு நெக்ஸ்ட் குழம்பு ஊத்துறோம். சாப்பாடு எப்படி இருக்கு? மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டா இருந்திருக்குது. டேஸ்டா இருக்குது. மட்டன்லாம் நல்லா வேக வச்சதுனால நல்லா குழம்பு எல்லாமே நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்டாவே இருக்குது. ஓகே. இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். இது மட்டன் குழம்பா? ஆமா. முழு ஆடை வந்து ஓ சரி சரி. ஓ ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்குது. கடை வெட்டி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. இது வரைக்கும் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க. சரி ஓகே. ஓகே நல்லா ஓகே. சாப்பாடுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கா? ஓகே. நம்ம கடை விருந்த எல்லாரும் சிறப்பாக என்ஜாய் பண்ணாங்க. ஹோப் நீங்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி பல வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலை தொடர்ந்து தெரிஞ்சிருங்க.